தக்காளி ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. என்ன அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்போம். தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா நல்ல செடி வளர்ந்துடுச்சு. வளர்ந்து சூப்பராக இருக்குது பாருங்கள். மிளகா செடி, கத்திரிக்காய் பாருங்கள். உள்ளார வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன் பாருங்கள். நல்ல உள்ளார இப்போ தான் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பிஞ்சாக இருக்குது. இந்த பார்த்திங்களா, இந்த இருக்குது பாருங்கள். தட் மீன்ஸ் நம்ம இயற்கையாக விளைவிச்ச நம்மளோட வீட்டில் இருக்கக்கூடிய கத்திரிக்காய். இந்த பாருங்கள் உள்ளார இருக்குது பாருங்கள். 2 ஜோடிகள் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த இருக்குது பாருங்கள். இது இந்த இப்போ தான் வளர்ந்து வருது. இங்கே அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பூ வச்சுருக்கு. இது எல்லாமே அப்படியே என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இயற்கையாக நம்ம விளைவிச்சது. அடுத்து என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மிளகா செடி. மிளகா பாருங்கள் நல்லா திரும்பி நல்ல விளைச்சலில் இருக்குங்க. நம்ம வீட்டுக்கு தேவையானது அப்படியே நார்மலாக அடுத்தது போக போக அப்படியே இந்த தக்காளி செடி அதெல்லாம் வச்சுக்கிற மாதிரி. அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெட் கலரில் போகிறதுலாம் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வச்சுங்களேன், இது வந்து அடுத்து அப்படியே மிளகா அதில் இருந்துச்சுன்னா அப்படியே பழுக்க ஆரம்பிச்சிடும். இந்த ஒரு பாருங்கள் அப்படியே இந்த மிளகா பழுக்க ஆரம்பிச்சிச்சுன்னா என்ன அப்படின்னா இதை எடுத்து நம்ம இப்போ வந்து மிளகாத்தூள்லாம் வீட்டில் பயன்படுத்துவோம் தெரியுமா, அந்த மிளகாவும் இந்த மிளகாவும் ஒன்று தாங்க. என்ன அப்படின்னா இதை அப்படியே வெயிலில் உலர வைக்கணும். உலர வச்சோன்னா என்ன ஆகிடும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இதுவும் அந்த மாதிரி பட்டை மிளகா மாதிரி ஆகிடும். இதெல்லாம் பச்சை மிளகா அப்படியே பழுக்க பழுக்க இதாகிடும். பார்க்கலாம். குட் டு சி. நல்ல வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை இப்போ எல்லாமே வந்து அர்பன்லேயும் சரி தான், மெட்ரோபாலிட்டியன் சிட்டிலையும் சரி தான் என்ன பண்ணுறாங்க, நார்மலாகவே வந்து அவங்களுக்கு தேவையான கூடிய காய்கறிகளை மொட்டை மாடியிலையும் பயிர் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு தேவையான காய்கறியில் நேச்சுரலான உரம் போட்டு என்ன பண்ணுங்கன்னா நீங்களே தயார் பண்ணுங்கள். அதுதான் வந்து இட்ஸ் வெரி வெரி குட் டு ஹெல்த். ஓகே.